வண்டியை நெல்லூர் ரூட்ல போகாம தடா ரூட்ல போக சொல்லு. டிரைவர் புதுசு, செக் போஸ்ட்ல போய் திருன்னு முழிக்க வேணான்னு சொல்லுவே. இதா கவர்மெண்ட் கொடுக்குற 500 கிலோ மருந்துல 100 கிலோ கடத்தலாம்ண்ணே. 300 கிலோ கடத்தினா டவுட் வந்துடும்ண்ணே. ஆமாண்ணே. ஒரு கிலோ மருந்துக்கு தீவிரவாதியும் நக்சலைட்டும் எவ்வளவு பணம் கொடுக்குறானுங்கன்னு தெரியுமாடா? கல்குவாரி எடுக்கிறதுன்னா கல் உடைக்கிறதுக்குன்னு நினைச்சிய போட. ஏற்கனவே மருந்து கொடுக்குற ஆபீசர் பிரச்சனை பண்றானே. ஏய், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல சரக்கு ஏத்துங்க. மா போஸ்மா. யாருக்கு? உங்க அண்ணனுக்கு. அம்மா அம்மா அம்மா. என்னடி? அம்மா, அண்ணனுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சுமா. கிடைச்சிருச்சா? கந்தா கடம்பா கதிர்வேலா கருமாரி அம்மா, கஷ்டப்பட்ட என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அடுத்த மாசமே நம்ம குடும்பத்தோட திருத்தணிக்கு வந்து என் பையனுக்கு மட்டும் மொட்டை போடுறோம். முருகா முருகா. ஏன் பத்மா, அந்த சக்கரை டப்பாவை கொண்டு வா. சரிம்மா. என்னம்மா? இந்தா. என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அப்படி என்ன? வேலுவுக்கு வேலை கிடைச்சிருச்சுடி. அதுவும் போலீஸ் வேலை. அப்படிமா? எங்கடே போனா? நான் பெத்த கருஞ்சிருத்த குட்டி. நாளைக்கு புற போட்டுறேன். நேர மகனுக்கும் நியூஸ் போயிருக்கும். தாத்தா வந்துட்டு பாண்டி. என்னடா ஏன்டா இப்படி ஓடி வர? அந்த டாமி நாய் இல்லம்மா, புறப்படலன்னு விரட்டுதுமா. என்னன்னு ரவுடிய நீ விரட்டுவேன்னு பார்த்தா நாய் ஒன்ன விரட்டுது. நான் ஏன் ரவுடிய விரட்டணும்? உனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? செலக்ஷன் ஓட்ட பந்தயத்துல நான் தானமா லாஸ்டா ஓடி வந்தேன். அதுக்கு என்ன? நீளம் தாண்டல, உயரம் தாண்டல, கயறு ஏறும் போதே அறுந்து போச்சு. அப்புறம் ஹைட்டும் கம்மி, வெயிட்டும் கம்மி. மார்பு விரிஞ்ச நிலையில 86 சென்டிமீட்டர், விரியாத நிலையில 81 சென்டிமீட்டர். எனக்கு விரிஞ்ச நிலையிலே 70 சென்டிமீட்டர் தானமா இருக்கு. என்ன போய் எப்படிமா அவங்க செலக்ட் பண்ணாங்க? அப்புறம் ஏஜ் வேற எஜ்ல இருக்கு. சிம்பத்தி கோட்டாவில் உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னது சிம்பத்தி கோட்டாவா? அப்பா ஆன் டியூட்டில ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார்ல, அதான் கருணை அடிப்படையில உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் சிம்பத்தி கோட்டா. நிப்பாட்றா, வாயிலே டியூன் போட்டுட்டு இருக்கற. நிப்பாட்டான்ற. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டது மம்மி. ஸ்கூலே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, லீவ் எல்லாம் போடக்கூடாது. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுறேம்மா. லீவு போடுறியா? நீ இன்னும் டியூட்டிலே சேரலடா. மம்மி ஜுரம் வர மாதிரி இருக்கு மம்மி. பாருங்க இரும்பல் கூட வந்து. ஏன் பேதி வரல? இந்த புழுகெல்லாம் எங்கிட்ட வேண்டாம், மரியாதையா ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா பேசாம நான் வாத்தியார் வேலைக்கு போயிடுறேம்மா. போலீஸ் வேலையில நேர்மையா இருந்தா ரவுடியும் அரசியல்வாதியும் அடிப்பாங்க, நேர்மையா இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அடிக்கும். இது கத்தி மேல கதக்களி ஆடுற மாதிரிமா. ப்ளீஸ்மா, லீமிமா. டேய், நீ இப்ப கிளம்பல, நான் உன்னை அடிப்பேன். அழுகாத தங்கம், நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனேனா அப்பா மிலிட்டரியில இருந்து வரும்போது உனக்கு ரிமோட் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வர சொல்லுவேன். வேணாம் எனக்கு. இந்த மாதிரி எல்லாம் உன்கிட்ட கொஞ்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ மரியாதையா ஸ்கூலுக்கு கிளம்பு. என்ன விட ஓவரால் ஊரா எனக்கே போட்டியா? இல்ல 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 இல்ல. சி வாய் முடே. ஏய் எங்க போற? எங்கடா போற? போலீஸ் வேலைக்கு. போலீஸ் வேலைக்கு போற? பொம்பளை மாதிரி அழுவுற. எந்த பொம்பளடா இப்பெல்லாம் அழுகுறா? கணத்தரா. சரி இப்ப எப்படி இருக்கு உன் முகர? நல்லா இருக்கு. பேசாம போ. சரிங்க சார். வணக்கம் சார். எவன் போலீஸ் ஸ்டேஷன் போட்டாலும் வணக்கம் வச்சிருவாங்க போல இருக்கு.
பகல்லையே போலீஸ் ஸ்டேஷன் பேய் பங்களா மாதிரி தெரியுதே. முனீஸ்வரா என்ன காப்பாத்து. ஐயோ அம்மா. மட்டன் ஏண்டி வேகலன்னு கேட்டேன். மண்டைய பொளந்துட்டா சார் என் பொண்டாட்டி. ஆமாடி லேத் மிஷின் மாதிரி ஆடுறாரு. ஐயோ என்னையா இது மண்டையில மெடல் குத்திட்டு வந்திருக்க? வாய் ஆஸ்பத்திரிக்கு வாங்க போலாம். சுஜாதா, என்னக்கா? அந்த பீரோ புல்லிங் பார்ட்டிய பிதுக்குனியா? இல்லக்கா, அவனை ஐஸ் கட்டி மேல அம்மனமா படுக்க வச்சிருக்கேன். அம்மனமாவா? வல்கர் குட் லேடிஸ். ட்ரீட்மெண்ட். இவன் நம்ம பக்கத்து வீட்டு கிராக்கி. நம்மளே டம்மினா இவன் டம்மியா டம்மி. ஹாய். ஆனது ஆர்கெஸ்ட்ரா பார்த்தா தான் லத்திய தூக்கணும். சும்மா தூக்குனேன்னு வைய நஞ்சிரும். ஃபாலோ மீயா. சந்தோஷமா வாழ போற வீடா இருந்தா வலது கால வச்சு போலாம். உள்ள என்னென்ன இடைஞ்சல்கள் காத்துக்கிட்டு இருக்கோ இடது கால செயினா இருக்கிறது, பணத்துக்காக வயசானவங்க கழுத்தா இருக்கிறது, இதெல்லாம் நீங்க தானே பண்றீங்க? இவ்வளவு பெருசா இருக்கான். பட்டணம் மாட்டுறதுக்கே 10 பேர் வேணும் போல இருக்கு. அடிச்ச அடிக்க உண்மை வரும்னு பார்த்தா ஒண்ணுக்கு போயிட்டானுங்க. யோ 402 செல்ல தண்ணி ஊத்தியா? சுரேஷ் சார், தண்ணிய உள்ள ஊத்தாதீங்க. அந்த நிக்குது பாருங்க, அது தலையில ஊத்துங்க. டேம் திறந்து விட்டு இருக்குது. சாரி மேடம், சொல்லாம வந்துருச்சு. சொல்லிட்டு வர்றதுக்கு அது என்ன அவுராமையில? சாரி சார், சின்ன வயசுல கணக்கு வாத்தியார் அடிக்கும் போது ஆரம்பிச்சது, இன்ன வரைக்கும் நிறுத்த முடியல. காருவா பையன் உச்சா போயிட்டு லாஜிக்கு எப்படி மேட்ச் பண்றாங்க? இல்ல மேடம், முன்னாடி எல்லாம் யாராவது என்ன அடிச்சா மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப யார் அடிச்சாலும் அனௌன்ஸ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. பண்ணாத பிராக்டிஸ் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, யோகா வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு. நிப்பாட்டு. சின்ன பசங்க மாதிரி ஒண்ணுக்கு போயிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க. போய் பின்னாடி கழுவிட்டு வா. சார், போய் பின்னாடி கழுவிட்டு வா. இல்ல சார், முன்னாடி தானே போனேன், பின்னாடி எதுக்கு கழுவணும்? சீ, போ. அடிச்சு விரட்டிய என்ன ஆச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? அது பெரிய கதை. மேடம் ஆஃப் மினிட்ல இருக்கேன். டோன்ட் கம். அவசரத்துக்கு வந்தா அவுத்து போட்டு உக்காந்துருக்குது. இத வேற உத்து பாத்துட்டு இருக்கே. வா போங்க, பாத்துக்கிட்டே நிக்காதீங்க, போங்க. பக்கெட்டு தான் நமக்கு இப்ப பக்க பலமா இருக்கு. நீதான் ராமையா பையனா? ஆமா சார். வெரி குட், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன சார், இப்படி பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ராவா சரக்கு அடிக்கிறீங்க? நீ விட்டு ஸ்டேஷன்ல ராவா ஒண்ணு கடிக்கலாம், நான் ராவா தண்ணி அடிக்க கூடாதா? நீ உச்சா வேறு தானே? இன்ஸ்பெக்டர் வந்து டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணு. கமிங் சார். வாயா. மார்னிங் சார். நீ வச்சுக்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? ஆமா சார். அங்க வை. என்னாலதான் முடியல சார். அழுத்தியா? மெல்ல பாடி அதிருது இல்ல. இவரை கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரு ஏற்கனவே ஆயிட்டாரு. நோ சார், டியூட்டி டிக்னிட்டி அண்ட் கண்ட்ரோல் சார். டு ஆர் டை சார். டை ஹார்ட் பார்ட் 2 சார். வாட்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்றாரு. ஆமா சார். செய் அல்லது செத்து மடி சார். மடி சாரா? ஏகவல்லி சார், இவனை கூட்டி போயில்ல என்ன சாகடிச்சிருவான். 100 ஏக்கரா வளைச்சு போட்டிருக்கல, 10 ஏக்கராவை என் பேர்ல எழுதி வை. இவர் வீரவாண்டி எஸ்ஐ இந்த ஸ்டேஷன்லயே கிரிமினல் கேஸ் எல்லாம் பாக்குறவருன்னு சொல்ல வந்தேன். இது புதுசா சேர்ந்திருக்கிற பீஸ் பேர் வேலுசாமி. பேக் நிறுத்தி சல்யூட் சார். ஸ்டேஷன்ல இருக்க துப்பாக்கி தொடச்சு பாத்ரூம்லாம் கழுவி விடணும். வெளில இருக்க பைக் எல்லாம் தொடச்சு வைக்கணும். போ போ. என்ன அவரு பாத்ரூம் கழுவு சொல்றாரு, நீ சரி சார் மண்டை மண்டை ஆட்ற அத செய்வா. இவரு சுரேஷ் சார், உனக்கு சொல்ல வேண்டியதே இல்ல சார். யோ போய் டியூட்டி பாரு. அந்த பக்கம் போலாம். டொண்டொடை. Why this colaveri colaveriting? Papam 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 papam. இது ஆறுமுகம். என்ன பீஸ் புதுசா இருக்கு? பயப்படுறதுல நம்மள பீட் பண்ணிடுவான் போல இருக்கு. எக்ஸாக்ட்லி சார். நம்மளுக்கு அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். ஆமா சார். தொடக்க சொல்லிருப்பாங்களே. ஆமா சார். ஏகா மில்டிக்கு போன உன் புருஷன் வரவே இல்ல. ஊட்டிக்கு போன என் பொண்டாட்டி வரவே மாட்டான்.
நம்மள பார்த்து கடவுள் ஏதோ பிளான் பண்றாருல. மண்டைய 2 வருஷமா ஒன் சைடு லவ் சொட்டா விட்டா ரொம்ப வழுக்குவா. அந்த பக்கம் போலாம். ஏகா ஏகா முனீஸ்வரா, பேங்க் திருடனை பிடிச்சிட்டு வா, தீவிரவாதியை பிடிச்சிட்டு வா, ரவுடியை பிடிச்சிட்டு சொல்ல விடாம துப்பாக்கியத்தோட கக்கூச கழுவு பாத்ரூம் பேருக்குன்னு சொல்ல வச்சிட்டியே. உன் கருணையே கருணை முனீஸ்வரா. அம்மா. டேய் வேலு, வந்துட்டியா? ஓ, வரமாட்டேன்னு நினைச்சிட்டியா? இல்லடா, வேலை எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. பிடிக்கலன்னா மட்டும் வேலைக்கு போகணும்னு சொல்ல போறியா? போமா, போய் டீ எடுத்துட்டு வா. சும்மா கொண்டு வரேன். நாளைக்கு வேலைக்கு போவானான்னு தெரியலையே. ஐயோ, குட்டி சத்தையா உள்ள வருதுன்னு தெரியலையே. ஹாய் அங்கிள். ஹாய் ஹாய். ஏய் வாடா கணேஷ், இந்தப்பா. ஹாய் பாட்டி. பாட்டி பாட்டி, அங்கிள் போலீஸ் ட்ரெஸ்ல சிங்கப்படம் சூர்யா மாதிரியா இருக்காது பாட்டி. அப்படிங்கிற? சிங்கம் சிங்கம். ஆமா. டீ சாப்பிடுறியா செல்லம்? வேணாம், ஹார்லிக்ஸ் கொடுங்க பாட்டி. இத கொண்டு வரேன். ஏண்டா டேய், சிங்கப்படம் சூர்யான்னா அப்படியே இழுக்கிற. எல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டியா? மூஞ்சியும் மகரையும் பாரு, பஃபனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போட்ட மாதிரி அப்படியே போட்டேனா? இந்தாங்க சார் உங்க ஹார்லிக்ஸ். பாட்டி பாட்டி பாட்டி, அங்கிள் பைக்ல வரும்போது வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரியே இருந்தாங்க பாட்டி. அப்படியா சொல்ற? மட்டும் கொஞ்சம் சின்னதா இருந்து கலர் கொஞ்சம் தூக்கலா இருந்தா கவலைதான் இல்லடா. பாட்டி ஒரு பிஸ்கெட் இருந்தா கொடுங்க பாட்டி. கொண்டு வரேன்டா செல்லம், உனக்கு இல்லாததா? தனியா அம்மா. ஏண்டா முட்டை பஜ்ஜி முக்கா, நீ கருப்பு கமலா போட்டானா? காலையில வேலைக்கு போகும்போது ஓணும் ஒப்பாரி வைக்குவேன், ஸ்டேஷன்ல ஒண்ணு கடிக்குவேன். சி ஷேம் ஷேம் பப்பி ஷேம். உன் வயசுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசுற. இப்படி அதிகமா பேசினா சின்ன வயசுல வழுக்க விழுந்துட்டா. வழுக்க விழுந்து. வேலு, தங்கச்சிங்க உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லுங்கடி. சொல்லுடி. நீயே சொல்லு. என்னன்னு சொல்லுங்க. இல்லன்னு உனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல்ல, அப்படியே கல்யாணம் பண்ணலான்னு. எது கல்யாணம்? முதல்ல இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சிட்டு இதுங்க ரெண்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு உன் பேர்ல 10 லட்ச ரூபா பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம். அப்ப ஸ்ட்ரெயிட்டா 60 கல்யாணம் தான். பின்ன என்னடா, வயசுல கல்யாணம் பண்ணணும், இல்லனா உனக்கு பொண்ணு பார்க்க முடியாது, பொம்பளைய தான் பார்க்கணும். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா முடியாது. வாங்க போலாம். டூட்டி டைம் ஆயிடுச்சு. நில்லுடா. என்னம்மா? சார், வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு, அவசரமா போனோம், கொஞ்சம் டோ பண்ண முடியுமா? என்னது டோப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என்ன டோ பண்ண தெரியாதா? பாத்து தள்ளுமா. ஹலோ, பாத்து தள்ளுமாங்கற. ஹலோ, ஸ்லோ. பேசாம வாங்க சார். டோ தான் பண்ண தெரியல, சும்மா வண்டியில உட்கார்ந்து பேலன்ஸ் கூடவா பண்ண முடியாது? போலீஸா இருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? இவ்வளவு பேசுறியே, கிளம்பும் பொழுது வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு பார்க்க மாட்டியா? மறந்துட்டேன் சார். நீங்க எந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சார்? எது? நீங்க எந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்னு கேட்டேன். ஏமா, எந்த இன்ஸ்பெக்டர் டிவி சாம்பல போறாரு? கான்ஸ்டபிள். ஆனா கூடிய சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன். பார்த்தா அதுக்கான அறிகுறியே தெரியலையே. அறிகுறி எல்லாம் அம்சமா தான் இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். கல்யாணி. என்ன பேரை வச்சிருக்காரு? உங்க அப்பா என்ன ஒயின் ஷாப்ல வேலை செய்யறாரா? இல்ல. உங்க பேர் என்ன? ராவேலு. என்ன சாமி பேரா வச்சிருக்கீங்க? உங்க அப்பா என்ன கோயில்ல மணி அடிக்கிறாரா? என்ன சொன்னாலும் அடப்பு கட்டாளே. அக்கா, அங்க பாரு, அண்ணன் ஒரு பொண்ணு தள்ளிட்டு போகுது, வீட்டுக்கு வரட்டும். சரி, கோழி பண்ணையில நீ வேலை பாக்குற? ஹலோ, ஓனரே நான் தான். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இது 50,000மா? நல்லா சாப்பிடுறா, உடம்ப தேத்து. முதுகெலும்பு ஒடிஞ்ச மாடு மாதிரி நடக்கிற. ஜிம்மு கிம்முக்கு போலாம்ல? போலாம் போலாம். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசம் கொஞ்சம் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினான். பாட்ட பாத்தியா? என்ன டியூஷன் போயிட்டு வந்துட்டீங்களா? போறோம். அதெல்லாம் நாங்க போறோம். அம்மா
ஏண்டி கத்துற? அம்மா அண்ணன் ஒரு பொண்ணு தள்ளிட்டு போச்சுமா. என்னடி சொல்ற? ஆமாமா, இவர் கோழி வண்டி ஓட்டுறாரு, அவங்க இவர் வண்டி ஓட்டுறாங்க. ஒரே ரொமான்ஸ் தான். மார்க்கெட்டே கதி கலங்கி போச்சு. டே வேலு, யாருடா அந்த பொண்ணு? எத்தனை மாசம்? அம்மா எத்தனை மாசம் பழக்கம்னு கேட்டேன்டா. நேத்துக்கு தான் என்னமோ பொறுப்பு பொண்ணு சாமி பருப்பு பரமசிவம் மாதிரி கல்யாணமே வேண்டான்னு. அம்மா பெட்ரோல் இல்லாம நின்னுட்டு இருந்தாம்மா, சும்மா போயிட்டு ஹெல்ப் பண்ண. சரி சரி, பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? சூப்பர் ஃபிகர்மா. அவங்க மட்டும் எங்களுக்கு அண்ணியா வந்தாங்க, செம்ம கெத்தா இருக்கும் இல்லடி? ஆமா சும்மா இருங்க கலாச்சி. அடா